ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபெராரோ குனாஃபாவோட ஃப்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், பாதாம், பிஸ்தா, வேஃபர் கப்ஸ், சேமியா. இப்போது இந்த பிஸ்தாவை நம்ம சால்ட்டடாக இருந்தால் வெந்நீரில் ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வேக வைக்கணும்னா ஜஸ்ட் ஒரு கொதி போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேமியாவை ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த பிஸ்தாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பேஸ்ட்டாக வரணும்னா கூட கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்வீட்னஸ் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணுன்றதுக்காக. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த சேமியாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவோட மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது டார்க் சாக்லேட் அவுட்டர் கோட்டிங்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த வேஃபர் கப்ஸ் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா ஃபில்லிங் வச்சுட்டு ஒரு பிஸ்தா வச்சு நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் குட்டி குட்டி பாதாம் பீசஸாக கட் பண்ணி வச்சு அந்த ஃப்ரை பண்ணதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ரொம்ப ஹாட்டான சாக்லேட்டில் போடாதீங்க. அதே மாதிரி ஃப்ரீசர்லேயும் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற வேஃபர் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இப்போ நான் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன். இதை எனக்கு கோல்டன் ஃபாயில் கிடைக்கல, அதனால நான் சில்வர் ஃபாயிலில் வச்சு பேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் டேஸ்ட்டு தான் வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அப்போ சரி ஓகே நம்ம இதையே இப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டேன். உண்மையாகவே அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.